ஆனா அதை நடத்துற அந்த தேர்வாணையருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம யோசிச்சிருக்கோமா? கேவலம் அவருக்கு தமிழ் கூட தெரியலங்க. இப்பெல்லாம் வடக்கன்ஸ் கூட நல்லா தமிழ் பேசுறாங்க. அரே பாய் ஏதோ தமிழ் பேசிடுறானுங்க. இவனுங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கானுங்க. ஆனாலும் இவங்களுக்கு தமிழ் கூட தெரியலங்க. சரி, என்ன நடந்ததுன்னா நேத்து குரூப் 2A எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல பாதி பேருக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு. இருந்தாலும் எக்ஸாம் சென்டர்ல ஒரு டெக்னிக்கல் கிளிச்ன்றனால எக்ஸாம் கேன்சல் பண்ண சொல்றாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தான். அதுவும் நம்ம தமிழ்நாடு அரசுல இதெல்லாம் காமனா நடக்கிறது. சரி, ஓகே, விட்டாச்சுங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் மேலாம் கை காட்டும்ல, இவரால் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்க இவரை மாட்டிட்டோம், இனிமேல் நமக்கு இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்றது கண்டிப்பா சொல்றதுக்காக யாருன்னா ஒருத்தவங்க காட்டுவாங்கல்ல. அது அந்த தேர்தல் ஆணையர் சண்முக சுந்தரன் அவர் மேல கை காட்டிட்டாங்க. இப்போ அவருக்கு ஆல்டர்னேட்டா வெங்கட பிரியா IPS ஆபீசரை போட்டிருக்காங்க. இனிமேல் இது மாதிரி நடக்காது, நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்துடும் சொன்னது முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஓகேங்க, பிரச்சனையே இல்லைங்க. இப்போ இந்த சண்முக சுந்தரன் சைட்ல இருந்து ஒரு லெட்டர் ஒன்னு அனுப்பியிருக்காரு. என் சைட்ல எந்த ஒரு தப்பும் இல்லை, இது நார்மல் டெக்னிக்கல் கிளிச்னு. அந்த லெட்டர்லயே ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க. அவர் ஒரு தேர்தல் ஆணையர், அவருக்கே ஒண்ணுமே தெரியல. எத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்! இப்போலாம் அட்லீஸ்ட் ChatGPT, ஜெமினி இந்த மாதிரி ஏஐல போட்டா கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம வருது. இவர் டைப் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாரு, அதை பார்த்து கூட ஒண்ணுமே பண்ண முடியலங்க. சரி, இவ்வளவு ஒரு கேவலமா இருக்குல்ல நம்ம சிச்சுவேஷன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த எக்ஸாமை எழுதி இவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? ஒருவேளை இதே ஆட்சி நடந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமா இருக்குங்க.